உங்கள் ராசி பலன் வீடியோ பார்த்தேன். அதிர்ச்சி ஆயிட்டேன். இப்படி ஒரு பலன் ஒரு ஜோதிடரும் சொல்லவே இல்லை, துணிச்சலாக சொல்லவே இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருக்குது. எங்களால் அவங்கள போய் பார்க்கவே முடியல. அது ஏன்? புரியுது. அதாவது நாம் சொல்கிற விதம் ஒரு மாதிரியாக இருக்குது. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. அதனால் அவங்கள கூட்டம் வேறு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த ஜோசியர்களெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணால் பார்க்க போனாக்கா ஆலோசனைக்கு கூட்டம் வேறு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறீங்க. நம்ம ஏற்றுக்கிறோம். உள்ளது உள்ளபடி நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க நல்லது மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு 2-3 விதத்தில் நம்ம உதாரணம் தரோம். இது வெறும் நம்ம ஜோசிய சம்மந்தப்பட்டமாக எடுத்துக்க வேண்டாம், பலன் இல்லாமல் போயிடும். வாழ்க்கைக்கு மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கங்க. கூட்டத்தை கண்டு ஏமாறுறது இருந்தால் திருப்பதி பெருமாள் கூட கூட்டம் இருக்கும். அது பக்த கூட்டம். எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்குது. திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கார்த்திகை மாதத்துலலாம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, பார்க்குறீங்க. திருச்செந்தூரில் கூட்டம் பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் உண்மையிலே பக்தர்கள் தானா? இந்து பக்தர்கள் தானா? விசுவாசமான பக்தர்கள் தானா? ஞானமுள்ள பக்தர்கள் தானா? அவங்க ஓட்டு போகிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ இந்துக்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா கிடையாது. அப்போ அவங்களுக்கு தெளிவு இல்லை. சாமியை கும்பிட்றோம், நாளைக்கு அந்த கோயில் இருந்தால் தானே அடுத்த வருஷம் நம்ம போய் அந்த இடத்துல சாமியை கும்பிட முடியும். திருச்செந்தூர் கோயிலுக்கு பண்ணுறோம், திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறோம், கிரிவலம் வரோம். அடுத்த வருஷம் அந்த பாதையெல்லாம் அடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது இந்த வழிமுறையெல்லாம் யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ, அல்லது நம்மளோட தர்மத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ, நம்மளை சுதந்திரமாக அதை கடைப்பிடிக்க விடுவாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணும். ஆனால் அந்த ஞானம் இல்லை பாருங்கள். நம்ம கோயிலை இடிக்கிறவங்களுக்கே தான் ஓட்டு போடுவாங்க, அப்புறமா கோயிலுக்கெல்லாம் போய் சுற்றுவாங்க. இப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் அரசியலில் பார்க்கலாம், பொதுமக்களை பார்க்குறீங்க. இன்னொன்று, டாஸ்மார்க்கில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அப்போனா அது என்ன அர்த்தம்? டாஸ்மார்க்கில் இருக்க கூட்டம் அந்த பொருளை மதிப்பை கூட்டி காட்டுதா? திருப்பதியில் இருக்க கூட்டம் மதிப்பை கூட்டி காட்டுது, ஓகே. டாஸ்மார்க்கில் இருக்க கூட்டம் அந்த பொருளுக்கான மதுவுக்கான முக்கியத்துவத்தை அல்லது அதோட மதிப்பை கூட்டி காட்டுதா அப்படின்னாக்கா இல்லை. அங்கே போகிற கூட்டம் அங்கே போக தான் செய்யும். அதுவும் மாயை கூட்டம்தான், தெளிவில்லாத கூட்டம். இது ஒன்று. சினிமாவை எடுத்துக்கோங்க. தரமான படங்களுக்கு எத்தனையோ படங்கள் பெண்களோட வாழ்க்கையை ஃபோனை வச்சு மொபைல் வச்சு எல்லாம் வாழ்க்கை நாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு 10 படங்கிட்ட பார்த்துருக்குறேன் நான். சில படங்கள்லாம் அந்த படங்களுக்கெல்லாம் ஜாதி முத்திரை குத்துறாங்க, வேறு ஏதோ முத்திரையெல்லாம் குத்தி விட்டுறாங்க. படங்களுக்கு தேட்டரே கிடைக்கல, தேட்டரே கொடுக்கல. பல படங்கள் தேட்டர்லேயே வரல, ஓடிடிலேயும் யூடியூப்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. தரமான படங்களுக்கு ஏன் அந்த படங்களை பார்க்கல? சரி, அதுதான் பார்க்கல, நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த லிங்க்கெல்லாம் நம்ம வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம். பாருங்கள், மொபைல் மூலிமா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, நீங்களாம் பாருங்கள். ஒரு ஆள் கூட பார்க்குறது இல்லை. ஏன்னா அதில் வசியம் இல்லை. அந்த படத்தில் அவங்களுக்கு வசியம் ஏற்படலை. அவங்க பார்க்குற படங்களை தான் பார்க்குறாங்க. தேட்டரில் கூட்டம் சேர்றது. படங்கள் எப்படி கமர்ஷியல் படம்னு ஒன்று இருக்குது. ரஜினிகாந்த் கேட்டு கமர்ஷியல் படம் தான் எடுப்பேன் நான், அதை தான் எடுக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ கூட வேட்டையின் படத்தில் அவர் சொல்கிறாரா, கமர்ஷியல் படமாக தான் நான் எடுக்கணும், அதில் கருத்து கொடுக்குறது உங்கள் இஷ்டம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாதுன்ட்டாரான். என்ன கருத்து? என்கவுண்டர் கருத்தை பற்றி இயக்குனர் கதை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை பற்றிலாம் அவருக்கு கவனம் இல்லை. இதை ஜனரஞ்சகமாக தருவியா? அவ்வளோதான். ஜனரஞ்சகன்றது தான் கூட்டம் சேர்றதுக்கு காரணம். வெற்றி வசூல் பண்ணுறதுக்கு காரணம் அந்த ஜனரஞ்சகன்ற விஷயந்தான். கருத்து வேணும், அந்த கருத்தில் உண்மை இருக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. இது இப்போ முடிஞ்சிச்சா? சினிமா சொல்லிட்டேன், அரசியலை சொல்லிட்டேன், ஆன்மீகத்தை சொல்லிட்டேன், சொசைட்டியில் இருக்கிற மதுக்கடையும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம், வியாபாரத்தை சொல்லுவோம். அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு போடக்கூடிய கடைங்களில் ஆடி ஆஃபரு,
ஆடி மாதத்துக்குன்னு நகை கடை துணி கடைலாம் ஆஃபர் போடுவாங்க. அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு பேண்ட் வாங்கினா 3 பேண்ட்டு ஃப்ரீ, 3 பேண்ட் வாங்கினா 1 பேண்ட்டு ஃப்ரீலாம் சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு வியாபாரம்லாம் இருக்குது. ஆனால் சில இடத்துல எலைட் பீப்புள்னு சொல்லிட்டு சில பேர் போய் பார்க்குறாங்களா, அந்த இடத்துல செய்கூலி அதிகம், சேதாரம் அதிகம், டேக்ஸ் உண்டு, வித்தவுட் பில்லில் தரமாட்டாங்க. இப்படி இருக்குது. அதோட குவாலிட்டியும் இதோட குவாலிட்டியும் ஒன்றா இருக்குமா? ஜனரஞ்சகமான கூட்டம் அங்கே இருக்குது. அங்கே போய் ஹாயாக உட்காந்து தனியாக உட்காந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. எலைட் பீப்புள் போய் அங்கே போய் பொருள் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே கும்பலில் எல்லாம் கலைச்சி போட்டு கொட்டி கூட்டி எல்லாம் பொறுக்கி எடுத்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் துணிமணி எல்லாம். இதுவும் இருக்குது. வியாபாரத்துலேயும் இருக்குது. அதிகமாக விற்கிற கார்கள் எல்லாம் கூட்டம் இருக்குமா? அந்த ஷோரூமில் கூட்டம் இருக்குமா? அல்லது BMW, பென்ஸு, ஆடி போன்ற கார் வாங்குகிற இடத்துல கூட்டம் இருக்குமா? அங்கே கம்மியாக தான் இருக்கும் கூட்டம். அங்கே இந்த அளவுக்குலாம் அலை மோதாது. ஸோ கூட்டத்தை பார்த்து நீங்கள் ஏமாறுறீங்களோ இல்லை நம்புறீங்களோ, அது உங்களுடைய தலையெழுத்து, உங்களுடைய ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம். எண்ணம் போல தான் வாழ்க்கை. உங்களுடைய எண்ணம் எதை நம்புதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை. இதெல்லாம் இப்போ சொல்லி முடிச்சுட்டு நான் கூட்டத்துக்குலாம் இப்போ ஒன்று சொல்கிறேன். இந்த ராமர் கோயிலுக்காக ஒருத்தர் வாதாடினார். அந்த வக்கீலுக்கு பேர் பராசுரன்னு பேர். சென்னையில் தான் இருக்கு. வயசானவர். அவரோட பரம்பில் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களாம் இப்போ இங்கே வாதாடுறாங்க. அவர் அதோட லாஸ்ட்டு. செருப்பு கூட போடாமல், சுப்ரீம் கோர்ட்டில் செருப்பு கூட போடாமல் வெறும் காலோடு நின்று தான் ராமர் கோயிலுக்கு வாதாடினார். அவருக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமா? ஃபீஸே கிடையாது, அவர் வாங்கலை. ஸோ இப்படியும் இருக்கிறாங்க. அவர் எங்கே வாங்கினாலும் அவருக்கு அவ்வளோ காசு கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஆனால் பல ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்கிறக்கூடியவங்களுக்கெல்லாம் போகிறாங்க பாருங்க. ஒரு வக்கீல் இருப்பார், அவர் பேர் சொல்லக்கூடாது, அநாகரிகம். ஒரு நாளைக்கு 50 லட்ச ரூபாய்க்கு அவருக்கான ஃபீஸ். ஒரே ஒரு நாளைக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ். அவ்வளோ பணம் கொடுத்து அவரை தான் போய் அப்பாயின்ட் பண்ணுறார். யார்? இந்த ஊழல்வாதிகள்லாம் அங்கே தான் போகிறாங்க. அப்போது ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்குதோ அந்த ஓட்டைக்குள்ளே பூந்து மக்களை கூப்பிட்டு வந்துடுவார். அவர் அந்த ஊழல்வாதியை வெளியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நூற்றுக்கணக்கான அரசியல்வாதிங்க வெளியே உலாத்துறதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு வக்கீல். நிறைய வக்கீல் கிடையாது. அந்த ஒரே ஒரு வக்கீல் தான், சுப்ரீம் கோர்ட் வக்கீல் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டில் 10 எக்ஸ் மினிஸ்டர்ஸு, கரண்ட் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் போலாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு வக்கீல்னால. சட்டத்தில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே நுழைஞ்சு அவங்களெல்லாம் பெயில் எடுத்துகிட்டு வந்து வெளியே விட்டுருப்பார். இப்படி இருக்கும். அவருக்கு தான் ஃபீஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. ரெண்டாயிடுச்சா? இப்போது ஜோசியத்துக்கு வர, ஜோசியத்தில் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இந்த ப்ளஸ்ஸை மட்டுமே பூஸ்ட் பண்ணி பெருசு பண்ணி காமிச்சு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த ஊடகக்காரர்களோடு, ஊடகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு டிஆர்பி ரேட்டு தேவை. அது டிவியாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாக்கா அவங்களுக்கு வியூவர்ஸ் வேணும். அதனால் பாசிட்டிவாக சொல்லணும். எனக்கே ஒரு டிவியில் இருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தினப்பலன் கூறணும் வரீங்களான்னு கேட்குறாங்க. எப்படி கூடணும் சொல்லணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 12 ராசிக்கும் பாசிட்டிவாகவே சொல்லணும்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க 12 ராசிக்கும் பாசிட்டிவாகவே சொல்ல முடியும்? ஏதோ 1-2 ராசிக்கு அன்றைக்கி விபத்து நடக்கும், பிரச்சனை நடக்குமே, அதை நம்ம எடுத்து சொல்லணும்ல. சந்திராஷ்டமாக இருக்குமே அப்படின்னா சந்திராஷ்டம் இருக்குன்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி விட்டுருணும், அவ்வளோதான். நெகட்டிவ்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு என்னை கூப்பிட்றாங்க. நம்ம எப்படி போகிறது? அப்படிலாம் நம்ம வயிறு வளர்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் போகல, வேணான்னு சொல்லிட்டு. அதுபோல் எல்லா இந்த ஜோசியத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ். அப்போ ஒரு குரு பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு இருப்புக்கு ஒரு பலன், பார்வைக்கு ஒரு பலன். பார்வையும் இருப்பும் சாதகமாக இருந்தால் அதுதான் குரு பலன். பார்வையும்
இருப்பும் சாதகமாக இருந்தால் அதுதான் குரு பலன். குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் இருந்தால் நன்மை. இதை தவிர 1ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் இத்தனை இடங்களில் இருந்தால் அது பாதிப்பை தரும். ஆனால் இந்த இருப்பை இந்த நம்பரை கணக்கு பண்ணி சொல்லாமல் அதை மறைச்சிட்டு குருவோட பார்வையை மட்டுமே சொல்லுவாங்க. குரு பகவான் 5 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு, நீங்கள் ஆஹா ஓஹோன்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா உண்மையை சொல்கிறது ஒரு பக்கம், இந்த ரெண்டாவது உண்மையை மறைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த உண்மையை மறைக்கிறதே மகா பாவம் தான். அது ஓவர் பாசிட்டிவ் உடம்புக்கு ஆகாது. நம்ப வச்சு படுகொழியில் தள்ளுறதுக்கு சமம் இது. அந்த வேலையை நம்ம செய்கிறதில்ல. இப்போது இது வரைக்கும் ஜென்மம் அப்படின்ற கும்பராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. கும்பராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காருன்றது ஒரு சாதகம். இந்த ஒரு சாதகத்தை வச்சே இந்த கும்பராசிக்கெல்லாம் போன சனி பயிற்சியில் ஆஹா ஓஹோன்னு பலன் சொன்னவங்க இருக்கிறார். அதை நம்பி எல்லாம் வாழ்ந்தான். ஆனால் நம்ம ஒரு விஐபிங்க செலிப்ரிட்டிஸ் ஒரு 4-5 பேர் நான் சொல்கிறேன் கேளுங்க பாருங்கள். கும்பராசியை சேர்ந்த விஐபிஸ் அக்கம்பக்கத்தில் இருக்க என் வீட்டில் இருக்கிறோன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, தெரியாது. விஐபிஸு தான் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். ஊரறிஞ்ச ஒருத்தர் தான் உதாரண புருஷராக இருக்க முடியும். அவங்கள சொல்கிறேன். கும்பராசியை சேர்ந்த திரைப்பட நடிகர் ராதா ரவி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏதோ அந்த இது மாதிரிலாம் வச்சுலாம் நடந்துகிட்டு இருந்தார். டிவிலெலாம் பார்த்தோம் நாம். ஸோ அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்படைஞ்சாரு. ஏஜ் ஃபேக்டர் தான். உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்படைஞ்சார். ரெண்டாவது அவ்வளோவா நிறைய படங்களையும் இப்போ பார்க்க முடியல, கம்மியாக இருக்குது. இது ஜென்ம சனியோட பலன். இன்னொருத்தர் என்கிட்ட போனவர் தான் அவர். இனிமேல் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னே நான் சொல்லிட்டேன். இனிமேல் அரசியல் வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னே சொல்லிட்டேன். என் பிரசாதத்தெல்லாம் ரிசப்ஷனில் தூக்கி போட்டு போயிட்டார் கோவத்தில். அவர் பேர் கோவை செல்வராஜ். அவர் இந்த ஜென்ம சனியில் இப்போ மரணம் அடைஞ்சிட்டார். அக்டோபர் மாதமோ இந்த நவம்பரில் மரணம் அடைஞ்சிட்டார் பாவம். அப்போது ஜென்ம சனி அவருக்கு வேலை செய்யுது. ஜென்ம சனி ஒரிஜினல் ஜாதகத்தின் அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு படாத பாடுபடுத்திட்டு ஒன்றுமே காணாமல் போய் வச்சிடுச்சு அவரை. இந்த 2 வருஷத்தில் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு, ஒரு எலெக்ஷன் வந்த அப்போ கூட ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அவரை படாத பாடுபடுத்திடுச்சு ஓபிஎஸ். அப்புறம் வேறு யாருக்கு ஜென்ம சனி இருக்குது? திருமாவளவன் ஒரு ஏழ்றையை தூக்கி கட்சிக்குள்ளே விட்டுட்ட மாதிரி கட்சிக்குள்ளேயே ஒரே பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் துணிச்சலாக சண்டை போட்டவங்களே கிடையாது. அவங்க கட்சியில் இருக்க 2வது தலைவர். இவர் யாரோ ஒரு ஆளை, ஒரு பெரும்புள்ளியை, ஒரு லாட்ரி வியாபாரி தூக்கி கட்சிக்குள்ளே போட்டார். இப்போ 7.5 அங்கே ஓடுது. இந்த 2.5 வருஷத்தில், இந்த 2 வருஷமாக அந்த ஜென்ம சனியோட அவர் அல்லல் பட்டுருக்கிறார். என்ன ஆக போகுதுன்னே தெரியாத அளவுக்கு. அவர் புலிவாலை பிடிச்ச மாதிரி உடவும் முடியல, எதுவும் பண்ண முடியாமல் அவர் ஒரு பக்கம் பாடுபட்டுருக்கார். இந்த மாதிரி அடுத்த ராசி கூட இருக்குது, நிறைய இருக்குது ஒரு ராசிக்கும். ஆக இதுதான் உண்மை. ஒரிஜினலில் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நம்மளோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் சொல்லியிருப்போம். வெறும் சாதகத்தை மட்டுமே சொல்கிறதில்ல, பாதகங்களையும் சொல்லணும். எது அதிகமாக இருக்கோ, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுதான் அறம். குணமும் இருக்கும், குற்றமும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எது அதிகமாக இருக்கோ அதை சொல்கிறது தான் ஜோசியரோட, உண்மை சொல்லப்போனால் நேர்மையான ஜோசியரோட வேலை. அதை தான் நான் செய்கிறேன். அதனால் உள்ளது உள்ளபடி நம்ம அந்த வீடியோவில் சொல்லிட்டோம். உள்ளது உள்ளபடி தான் சொல்லியிருப்போம். உங்களுக்கு தாங்கிறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் மனநிலை தயாராக இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா பாசிட்டிவ் மட்டும் தான் எதிர்பார்ப்பீங்கன்னா வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அதே தான் இது. நன்றி, வணக்கம்.